வணக்கம். லங்காபோ ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், தேரர்கள் உள்ளிட்ட 10 பேருக்கு விளக்கமறியல். நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம். செம்மணி அகழ்வு பணியை முன்னெடுப்பது குறித்து நீதிமன்றம் முக்கிய உத்தரவு. தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் புகையிரத நிலைய அதிபர்கள். திருட்டு ஊழலற்ற அபிவிருத்தியே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு, பிமல் ரத்நாயக்க. மீன்பிடிக்க சென்ற ஸ்லாப மீனவர்கள் மாயம். இனி விரிவான செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள தேரர்கள் உள்ளிட்ட 10 பேரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரையோர பாதுகாப்பு சட்டத்தை மீறியமை மற்றும் சட்டவிரோத நிர்மாணங்கள் குறித்து குற்றம் சாட்டப்பட்டுள்ள 4 பிக்குகள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்களும் இன்று திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது வழக்கை விசாரணை செய்த நீதவான் குறித்த 10 பேரையும் வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதியன்று முறையான அனுமதியின்றி கடற்கரை பாதுகாப்பு வலயத்திற்குள் புத்தர் சிலையை நிறுவினர். இந்த நிலையில் கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறை சிலையை அகற்ற முயன்றபோது அங்கு பதற்றமான சூழல் உருவானது. தேரர்களும் பிரதேச மக்களும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து சட்டவிரோத கட்டுமானம் மற்றும் அரசு அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை போன்ற காரணிகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இன்று நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய தொழிற்சங்க நடவடிக்கை வரும் 23ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் அரசாங்கம் மருத்துவர்கள் மற்றும் பரந்த சுகாதாரத்துறை எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க தவறிவிட்டது எனவும் இது மருத்துவ சமூகத்திற்குள் கணிசமான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மருத்துவ சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சருடனான கலந்துரையாடல்களை தொடர்ந்து முன்மொழியப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததாகவும் தீர்வுகள் எட்டப்படாத நிலையில் மீளவும் போராட்டத்தை தொடர தீர்மானித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் அமைந்துள்ள மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணையில் அகழ்வு பணிகளை தொடர்வது குறித்து இன்று முக்கிய தீர்மானங்கள் எட்டப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்ற விசாரணையை தொடர்ந்து நேற்று பிற்பகல் 3 மணியளவில் நீதிபதி லெனின்குமார் தலைமையில் பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள், காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணிகள், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் மயான நிர்வாக குழுவினர் ஆகியோர் அகழ்வு பணிகள் நடைபெறும் இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டனர். ஏற்கனவே அகழ்வு பணிகள் இடம்பெற்ற குழிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் உடனடியாக அகழ்வு பணிகளை தொடர முடியாத நிலை காணப்படுகிறது. எனவே எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரியின் மேற்பார்வையின் நல்லூர் பிரதேச சபையின் உதவியுடன் தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீர் அகற்றப்பட்ட பின்னரே அகழ்வு பணிகளுக்கான திகதி நிர்ணயிக்கப்படும். மயானத்தின் உட்புறத்தில் உள்ள பாதையை நல்லூர் பிரதேச சபையினர் சீரமைத்துள்ளமை தொடர்பில் பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதனை பரிசீலித்த நீதிமன்றம் அகழ்வு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குறித்த வளாகத்தில் எவ்வித அபிவிருத்தி பணிகளையோ அல்லது நிலத்தின் தோற்றத்தில் மாற்றங்களையோ ஏற்படுத்தக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற அனுமதியின்றி எவ்வித பணிகளையும் அங்கு மேற்கொள்ள முடியாது எனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளான ரணிதா ஞானராஜா மற்றும் நிரஞ்சன் ஆகியோர் ஊடகங்களுக்கு இந்த தகவல்களை தெரிவித்தனர். இந்த வழக்கு விசாரணை மீண்டும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
பல கோரிக்கைகளை முன்வைத்து உடனடி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக இலங்கை புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த சங்கம், புதிய திருத்தங்கள் உள்ளடங்கிய புகையிரத நிலைய அதிபர் சேவையின் ஆட்சேர்ப்பு நடைமுறையின் 5 பிரதிகளை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளரின் கையொப்பத்திற்காக சமர்ப்பித்ததில் தாமதம் மற்றும் அந்த ஆட்சேர்ப்பு நடைமுறை தொடர்பான இடைக்கால ஏற்பாடுகளுக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதில் தொடர்ந்து ஏற்படும் தாமதம் காரணமாக இந்த உடனடி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. குறித்த பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு கடந்த 9ஆம் திகதி எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை அதற்கான தீர்வுகள் வழங்கப்படாமை காரணமாக எதிர்வரும் 23ஆம் திகதிக்கு பின்னர் இலங்கை புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளது. திருட்டு மற்றும் ஊழல் இல்லாமல் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாலதக்ஷ மாவட்ட மேம்பாலத்தை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். திருடியும் வீண்விரயம் செய்தும் நாட்டை அழித்தமையாலும் நாட்டை வங்குரோத்து அடைய செய்தமையாலும் ஏற்பட்ட பொருளாதார குற்றங்களின் சாபத்திற்கு முழு நாடும் முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. நாங்கள் அந்த சவால்களை வெற்றி கொண்டு திருட்டு மற்றும் ஊழல் இல்லாமல் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கிறோம். கொழும்பு நகரின் மிகவும் பரபரப்பான வர்த்தக நிலையங்கள், ஜனாதிபதி செயலகம், பெருமளவிலான ஹோட்டல்கள் இந்த பகுதியை அண்மித்து அமைந்துள்ளதால் இவ்விடயம் குறிப்பிடத்தக்க வாகன நெரிசல் நிலவிய ஒரு இடமாகும். அந்த வாகன நெரிசலுக்கு தீர்வாக 3 மேம்பாலங்களை நிர்மாணிக்க சில வருடங்களுக்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த மேம்பாலம் 2022ஆம் ஆண்டில் பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்த ஒன்றாகும். ஆனால் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஏனைய காரணங்களால் இப்பாலத்தின் நிர்மாண பணிகள் நீண்ட காலமாக தாமதமானது. போலீஸ் மா அதிபருடன் நாங்கள் மேற்கொண்ட கள விஜயத்தின் பயனாக போலீஸ் உத்தியோகபூர்வ தங்குமிடங்கள் தொடர்பில் நிலவிய பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை பெற்றுக்கொண்டு நிர்மாண பணிகளை துரிதப்படுத்த முடிந்தது. 2700 மில்லியன் ரூபாவில் 3 வருடங்களுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட இருந்த இந்த மேம்பாலத்திற்கு நிர்மாண பணிகள் தாமதமானதால் மேலதிகமாக மேலும் 1 பில்லியன் ரூபாவை செலவிட நேரிட்டது. இந்த மேம்பாலத்தின் நிர்மாண பணிகள் நிறைவு செய்தமை மக்களுக்கு பெரும் வசதியாகவும் பயனாகவும் அமையும். இந்த நிர்மாண பணிகளை துரிதமாக நிறைவு செய்ததற்கு ஒத்துழைப்பு வழங்கிய போலீஸ் திணைக்களத்திற்கும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்ற ஸ்லாபம் வெள்ள கிராமத்தைச் சேர்ந்த 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். இவ்விரு மீனவர்களும் இன்று அதிகாலை 2 மணியளவில் ஒருநாள் மீன்பிடி படகொன்றில் கடலுக்கு சென்றுள்ளனர். இவர்கள் சென்ற படகு கடலில் மிதந்து கொண்டிருப்பதை மற்றொரு மீன்பிடி படகில் இருந்த மீனவர்கள் கண்டு அது குறித்து கரைக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்த தகவலை தொடர்ந்து குறித்த மீனவர்களை தேடும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு காணாமல் போனவர்கள் ஸ்லாபம் வெள்ள கருசப்பாடுவ பிரதேசத்தில் வசிக்கும் 40 மற்றும் 44 வயதுடைய 2 மீனவர்கள் ஆவர். அவர்கள் கடலுக்கு சென்ற மீன்பிடி படகு தற்போது கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து ஸ்லாபம் வெள்ள மீனவர் சங்கத்தினால் இலங்கை கடற்படைக்கும் கடற்தொழில் திணைக்களத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.